எல்லோருக்கும் வணக்கம். 9 HP பவர் வீடர் டீசல் என்ஜின் வர்ஷா 9DL மாடல். இந்த பவர் வீடரை வச்சு கரை போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பவர் வீடரை நான் வாங்கினதே எதுக்குன்னா கரைகள் போடுறதுக்காக தான். கிழங்கு வகைகள் நடும்போது அதுக்கு தகுந்தாற் போல் கரை போடுறதுக்கு இது ஈஸியாக இருக்குது. மண்ணுக்கு அடியில் விளையிற எல்லாத்துக்குமே எல்லா விளைபொருட்களுக்குமே தகுந்தாற் போல் கரையை போட்டுக்கிறதுக்கு இந்த பவர் வீடர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாழைப்பயிர்களுக்கு வாழைக்காக கரை போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நிலங்களுக்கு வரப்புகள் அமைக்க ஈஸியாக இருக்குது. பாத்திகளுக்கு கரை போட ஈஸியாக இருக்குது. தண்ணி பாய்ச்சக்கூடிய காவா கரைன்னு சொல்லுவோம் இல்லையா, கால்வாய் போட ஈஸியாக இருக்குது. தென்னை மரங்கள் மாமரங்கள் இதற்கு வட்டப்பாத்தி போட ஈஸியாக இருக்குது. இப்போ பிளேடை பற்றி பார்க்கலாம். வண்டியோட டயர் டு டயர் அகலம் பார்த்திங்கன்னா 1.25 அடி இருக்குங்க. சாயில் லிஃப்டிங் பிளேடை வச்சு வண்டி போகிற அகலத்துக்கு கரை போட்டுக்கலாம். இன்னும் அகலமான கரை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா சாயில் லிஃப்டிங் பிளேடு அட்டாச்மெண்ட் இருக்குது. அந்த அட்டாச்மெண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி கரை போட்டுக்கலாம். அந்த அட்டாச்மெண்ட்டில் 2 பிளேடு இருக்கும். இன்னும் அகலமாக எனக்கு கரை வேணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ராடு கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் ராடை வச்சு நீங்கள் அகலமான கரையை போட்டுக்கலாம். இந்த பதிவில் கரை போடுறது எதுக்குன்னா சேம்பு நடுறதுக்காக, அதாவது சேப்பங்கிழங்கு நடுறதுக்காக கரை போட்டுட்ருக்கு. 1.25 அடி பள்ளம் இருக்கும், 1.25 அடி கரை இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கரை போட்டுக்கலாம். ஒரு கரையில் 2 லைன் சேப்பங்கிழங்கு நடுற மாதிரி நான் கரை போட்டிருக்கேன். வண்டி வாங்கின புதுசில் எனக்கு கரை போட தெரியாது. நீங்கள் பவர் வீடரை வச்சு கரை போடும்போது அந்த மண்ணில் ஈரப்பதம் இருக்கணுங்க. அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா தான் கரைகள் நேராக வரும், கோணலாக வராது. கோணலாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா அந்த ட்ரை லேண்டில் இருக்கிற கட்டிகள் தாங்க. அந்த கட்டிகள் மேலே வண்டியோட டயர் ஏறி இறங்குறதுனால அந்த கரைகள் லேசாக கோணலாக தெரியுது. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல ஆழம் அதிகம் இல்லாமல் லேசாக ஒரு கரையை போட்டேங்க. அதுக்கப்புறம் கலப்பையோட ஆழம் அதிகமாக வச்சு அந்த கரை மேலேயே ஓட்டும்போது கோணல் இல்லாமல் கரை வந்துருச்சுங்க. ஒரு ட்ரை லேண்டில் கோணல் இல்லாமல் கரையை நேராக போடணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் யூஸ் பண்ணாதாங்க போட முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஈரப்பதம் இருக்கும்போதே நீங்கள் கரையை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிகளும் அதிகமாக இருக்காது, கரையும் கோணலாக இருக்காது. வண்டியோட அகலத்துக்கு கரை பள்ளம் வைப்பது எதுக்குன்னா, நீங்கள் கிழங்கு நடவு செஞ்ச பிறகு களைகள் வருங்க. அந்த களைகளை அகற்றுறதுக்கு நீங்கள் வண்டியை யூஸ் பண்ணி அந்த பள்ளத்திலே ஓட்டும்போது, அதாவது களை எடுக்கிற பிளேடை யூஸ் பண்ணி வண்டியை ஓட்டும்போது களைகள் தானாக எடுத்துரும். அதே போல் நீங்கள் கரைக்கு மேலே இருக்கிற களைகளை கையால் தான் எடுக்கணும். இயற்கை விவசாயம் செய்யுங்க. அதே போல் குழந்தைங்களுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுங்க. குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.